வரலாறு படைப்போம் அப்படின்னு சொல்லி. அதாவது நாங்கள் சில வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்த மனிதர்களை நாங்கள் படிப்போம். ஏன்னா நாங்கள் வரலாறு படைக்கிறதுக்காக வேண்டி என்றதான் இந்த தலைப்பிட மிக முக்கியமான அடிப்படை. அந்த வகையில் இன்றைக்கு அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்றை அதிலிருந்து நாங்கள் எடுக்க வேண்டிய பாடங்கள் படிப்பினைகளையும் உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் இன்ஷா அல்லாஹ். இப்போ நாங்கள் இங்கே வரலாறு படைப்போம் என்று போட்டிக்க சொல்ல சிலர் நினைக்கலும் இது பொடியம்மாரோட தொடர்பான விஷயம் தானே, இது வரலாறு படைக்கிறன்றது இளைஞர்களோட தொடர்பான விஷயம் தானே, இப்போ எங்களுக்கு வயசு வைத்துட்டு நாங்கள் என்ன வரலாறு படைக்கலும் என்று சில நேரம் யோசிக்கலும். ஆனால் அப்படி அல்ல. இஸ்லாமிய வரலாற்றில் நாங்கள் பார்த்தா அல்லது மனித வரலாற்றில் நாங்கள் பார்த்தா வயசு போன நிலையிலேயும் சாதனை படைச்சாக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. சுமாராக 80 வயசு பிந்தின நிலையிலேயும் பெரிய சாதனைகள் செஞ்சாக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. 80 வயசு தாண்டின நிலையில குர்ஆனை பாடமாக்கினாக்கள் இருக்கிறாங்க. 80 வயசு தாண்டின நிலையில யுத்த களத்துல தளபதியா இருந்தாக்கள் இருக்கிறாங்க. 80 வயசு தாண்டின நிலையிலே கண் பார்வையை இழந்த நிலையிலே புத்தகம் எழுதினாக்கள் இருக்கிறாங்க, ஹதீஸ்களை திரட்டி எழுதினாக்கள் இருக்கிறாங்க. இப்படி ஒரு தொகை பேரை பத்தி சொல்லலாம். அதே மாதிரி இன்னொரு மூட நம்பிக்கை உண்டு அல்லது பிரமை உண்டிக்குது, நாங்க சின்ன பிள்ளைகள் தானே, எங்களால் என்ன செய்யலாம், எங்களுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை, நாங்க இப்படி வரலாறு படைக்கலும். ஆனா வரலாற்றை நாங்க படிச்சு பார்த்தா சின்ன வயசுல சாதனை படிச்சா நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்ஷாஅல்லாஹ் அதை பத்தி பின்னால பார்ப்போம். உண்மையில் இன்றைக்கு நாங்க பார்க்க போறது அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதிர்ந்த வயசுல சாதனை படிச்ச வரலாறு படிச்ச ஒரு ஆளாக எங்களுக்கு சுருக்கமாக இவர் அடையாளப்படுத்துறதுக்கு இயலும். அது என்ன விஷயம் என்றதை இந்த போட்டோ எங்களுக்கு காட்டும். இந்த போட்டோ எங்க இருக்கிற பள்ளி துருக்கியில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசல். சுல்தான் முஹம்மத் அல் ஃபாத்திஹ் அவர் கட்டின பள்ளிவாசல் அல்லது ப்ளூ மோஸ்க் சுல்தான் அஹ்மத் கட்டின பள்ளிவாசல் சொல்லி சொல்லுவாங்க. சுல்தான் முஹம்மது அல்ல, அஹ்மத். அப்ப துருக்கியோட இவர் தொடர்படுறாரு. எப்படி தொடர்படுறாரு, என்ன அந்த தொடர் பண்றது இன்ஷா அல்லாஹ் தொடர்ல நாங்க பார்ப்போம். சின்ன ஒரு அறிமுகம் ஒன்று நாங்க பார்ப்போம். அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொடர்பாக. அதுக்கு பிறகு நாங்க இன்ஷா அல்லாஹ் இதுல தொடர பார்ப்போம். ரைட். அவரை பத்தி சின்ன ஒரு அறிமுகம். அவர் பிறந்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் போறதுக்கு 47 வருஷத்துக்கு முந்தி பிறந்தாரு மதீனால. அவர் பிறந்த மதீனால. மரணம் அடைஞ்சது நபி அவங்க ஹிஜ்ரத் போய் 54 வருஷத்துக்கு பிறகுதான் அவர் வஃபாத் ஆனார். கிட்டத்தட்ட அவருக்கு 104 வயசு அவர் வஃபாத் ஆக சொல்ல, 104 வயசு. அப்ப யோசிச்சு பாப்போம், இவர் எவ்வளவு பெரிய ஒரு சாதனை படைச்சார், எப்ப சாதனை படைச்சார்ன்றத. கிறிஸ்துவுக்கு பின் 674 தான் அவர் வஃபாத் ஆனார். அவர் அடக்கம் செய்யப்பட்டது துருக்கியில் இருக்கக்கூடிய இஸ்தாம்பூல் என்று இப்ப அழைக்கக்கூடிய நகர். இந்த நகரத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன பேர் குஸ்தன்தீனியா. பிற்காலத்தில் இந்த நகரம் கொன்ஸ்டாந்தினோபிள் என்றும் அழைக்கப்பட்டுச்சு. பைசாந்தியர்கள் என்பது ஒரு ரோம ஆட்சி, பைசாந்திய ஆட்சி என்றும் ரோம ஆட்சியை சொல்லுவாங்க. இந்த பைசாந்திய நாட்டுட பைசாந்திய ஆட்சியிட தலைநகராக இப்ப இஸ்தாம்பூல் காணப்பட்டுச்சு. அப்ப அந்த இஸ்தாம்பூல் நகர்ந்த பழைய பேர் தான் குஸ்தன்தீனியா. அங்கதான் அவர் அடக்கம் செய்யப்பட்டார். எனக்கு தெரியும் ஹவுஸ் ஹஸ்ரஜ் என்று 2 கோத்திரங்கள் மதீனால இருந்தது. அதுல இவர் ஹஸ்ரஜ் கோத்திரத்தை சேர்ந்த ஒரு சஹாபி. இஸ்லாமிய வரலாற்றில் நடைபெற்ற அனைத்து யுத்தங்கள்லையும் இவர் கலந்து கொண்டிருக்கிறாரு. அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவம் நிகழ்வு, நபி அவங்க மதீனாக்கு ஹிஜ்ரத் போன சந்தர்ப்பத்தில்
இவர்கள் வீட்டில் தான் சுமார் 1 மாதம் அல்லது 7 மாதங்கள் இவர்கள் வீட்டில் தான் தங்கினாங்க. அது ஒரு முக்கியமான நிகழ்வு. அதை பத்தி இன்ஷா அல்லாஹ் நாங்க விரிவா பார்ப்போம். மதீனால முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட தான் இவர் கூட்டாளியாகப்பட்டார். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு தாரு ஃபெஸ்டுக்கு மக்கால இருந்து மதீனாக்கு அனுப்பப்பட்ட ஆள்தாரு முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு இல்ல, ரைட்? அவரோடு தான் இவர் கூட்டாளியாகப்பட்டார். அப்ப இவ்வளவு எவ்வளவு முக்கியமான ஆளாக இருந்திருக்கும், இவர் எவ்வளவு முக்கியமான ஒரு ஆளாக இருந்திருக்கும் என்றது எங்களுக்கு இந்த ஆரம்ப குறிப்புகள் எடுத்து காட்டும். அப்ப இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது தொடர்பாக நாங்க பார்க்கிறதாக இருந்தா, இவர் எப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போறதுக்கு முந்தி இவர் மதீனாவில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரு. தாககையால முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு ஆரம்பத்துல மதீனாவுக்கு போயிருந்தாரு, அங்க இஸ்லாத்தை சொல்லி இருந்தாரு, அவருடைய கையால இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இருந்தாரு. ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, இஸ்லாமிய வரலாற்றில் நடைபெற்ற மிக முக்கியமான ஒரு பைஅத் அல்லது உடன்படிக்கை தான் அகபா உடன்படிக்கை என்று நாங்க சொல்லுவோம். நபி அவங்க மக்கால சரியான துன்பங்கள் துயரங்களை ஃபேஸ் பண்ணி கொண்டு இருந்தாங்க. எப்படி இந்த மக்கா பொருத்தம் இல்லை என்றதை அவர் உணர்ந்து கொண்டாரு. தாவாட அதாவது தாவா பரவுறதுக்கு மக்கா இதை விட கூட ஒரு பெரிய ஒரு பங்களிப்பு வழங்கலாம் என்றதை தெளிவா விளங்கி வச்சிருந்தாங்க நபி அவங்க. அப்ப மக்காவை விட்டுட்டு வேறொரு தலத்துக்கு போகணும், தலத்தை மாத்தணும் என்று நபி அவங்க பிளான் பண்ணி இருந்தாங்க. அதுக்காக வேண்டி பல இடங்களை டச் பண்ணி பார்த்து ஒரு இடமும் சரி வரல. அப்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனால இருந்து வந்தாக்களோட சந்திப்பொண்டு நடக்குது. அந்த சந்திப்புல ஒரு எக்ரிமெண்ட் ஒன்று செய்யறாங்க. அதை நாம சொல்லுவோம் முதலாவது அகபா உடன்படிக்கை அல்லது முதலாவது அகபா பைஅத் சொல்லி, ரைட்? பைஅத்னா விசுவாச பிரமாணம். அதுக்கு பிறகுதான் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாக்கு அனுப்பப்படுறாங்க. அடுத்த வருஷம் அங்கிருந்து சுமாராக 73 பேர் மட்டும் வராங்க. அந்த டைம்ல செஞ்ச எக்ரிமெண்ட் தான் இரண்டாவது அகபா எக்ரிமெண்ட் சொல்லி நாங்க சொல்லுவோம், உடன்படிக்கை. சரி, அதே சுமாராக 73 ஆண்கள் 2 பெண்கள், அதுல அவுஸ் கோத்திரத்தை சேர்ந்த 11 பேர், ஹஜ்ரஜ் கோத்திரத்தை சேர்ந்த 62 பேர் இந்த பைஅத்துல கலந்து கொண்டதை நாங்க காண்றோம். இது வரலாற்றில் நடைபெற்ற மிக முக்கியமான ஒரு உடன்படிக்கை, மிக முக்கியமான இஸ்லாமிய வரலாற்றில் நடைபெற்ற மிக முக்கியமான ஒரு எக்ரிமெண்ட் தான் அகபா உடன்படிக்கை. அகபா உடன்படிக்கையில என்னத்தை பத்தி பேசினாங்க, எந்த விஷயத்துல உடன்படிக்கை செஞ்சாங்க அல்லது பைஅத் செஞ்சாங்க என்ன நாங்க பார்த்தோம்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மதீனாவிலிருந்து வந்த குழுவை ரகசியமாக சந்திக்கிறாங்க. சந்திப்பு நடந்த இடம் மினா. ஹஜ்ஜுக்கு போனா மினால ஒன்று கூடுறதானே, மினால வச்சுதான் இந்த சந்திப்பு நடக்குது. அந்த சந்திப்பு நடந்த சந்தர்ப்பத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருந்தாங்க. அப்ப இந்த சந்தர்ப்பத்துல செய்யப்பட்ட அந்த உடன்படிக்கையோட வாசகங்கள் தான் கீழால ரைட். இது ஹிஜ்ரத் போறதுக்கு 3 மாதங்களுக்கு முன்னர் நடந்த ஒரு எக்ரிமெண்ட். 3 மாதத்துக்கு முந்தி தான் இந்த எக்ரிமெண்ட் நடந்துச்சு. முதல்ல அஸ்அத் இப்னு சுராரா ரலியல்லாஹு அன்ஹு தான் இந்த எக்ரிமெண்ட்ல அல்லது இந்த பைஅத்துல அவர் விசுவாச பிரமாணம் எடுத்தார். மதீனாவிலிருந்து வந்த மிக முக்கியமான ஒரு ஆள். இதுல வார வசனங்கள் இதுதான், எனக்கு நீங்கள் பைஅத் செய்கின்றீர்கள். எதற்கு என்றால் அலஸ்ஸம்இ செவிமடுக்கிறதுக்கு, அத்தாஅ கட்டுப்படுதலுக்கு, ஃபின் நஷாத்தி வல் கஸ்ல் நல்ல ஆள் நல்ல ஆக்டிவாக உற்சாகமாக இதுல ஜோஸ் ஆகிற டைம்ல தான், கஸ்லன்னா சோம்பரம், சோம்பரம் வர சொல்ல தான். 2 நிலையில நான் சொல்றதை நீங்க கேட்கணும், அதுக்கு நீங்க கட்டுப்படணும், இதுக்கு நாங்க உடன்படுறோம். இதுதான் முதலாவது. சோம்பல்ல நல்ல ஆக்டிவா இருக்க சொல்லேன் தான், ஜோஸான டைம்ல சோம்பல் வந்த டைம்ல
வன் நஃபகா ஃபில் உஸ்ரி வல் யுஸ்ர், கஷ்டமான நிலையிலே, கஷ்டம் இல்லாத நல்ல செலவழிக்கிறதுக்கு ஏழுமான நிலையில செலவழிப்போம். இது இரண்டாவது அம்சம், செலவழிப்போம். பைஅத்துல பயன்படுத்தப்பட்ட இரண்டாவது வார்த்தை. மூணாவது விஷயம் அலல் அம்ரு பில் மஅரூஃபி வன் நஹி அனில் முன்கர், நல்லதை ஏவுவோம், தீயவற்றை தடுப்போம். இதுக்கும் நாங்க உங்களுக்கு பைஅத் செய்றோம், உடன்படிக்கை செய்றோம். மூணாவது அம்சம். நாலாவது வஅன் தகூலு ஃபில்லாஹ் லா தகாஃபு ஃபில்லாஹி லௌமத லாயிம், ரைட்? அல்லாஹ்வுக்காக வேண்டி, ரைட், எந்த கண்டிக்கின்ற யாருடைய கண்டனத்துக்கும் நாங்க அல்லாஹ்வுக்காக வேண்டி பயப்பட மாட்டோம். அல்லாஹ்வுக்கு தான் நாங்க பயப்படுவோம், அல்லாஹ்வுக்கு பயப்படுவோம். வேற யாருடைய கண்டனங்களை நாங்க பொருட்படுத்த மாட்டோம், கணக்கில் எடுக்க மாட்டோம். அடுத்த ஐந்தாவது அம்சம், எனக்கு நீங்க உதவி செய்யணும், ரைட்? வாலா அந்தன் சுரூனி, எனக்கு நீங்க உதவி செய்யணும். ஃபதம்னஊனி, ரைட், தடுக்கணும். அதாவது உங்களுக்கு ஏற்படக்கூடிய, உங்களுக்கு விருப்பமில்லாத விஷயங்கள் நீங்க எதெல்லாத்தையும் தடுத்துக் கொள்றீங்களோ அதெல்லாத்தையும் நீங்க தடுக்கணும். எதெல்லாத்தையும் விரும்புறீங்களோ அந்த விஷயத்துல நீங்க உதவி செய்யணும், ரைட்? உங்களுக்கு, உங்களோட குடும்பத்துக்கு, உங்களோட புள்ள குட்டிகளுக்கு எதெல்லாம் வரணும்னு நீங்க விரும்புறோம் அந்த விஷயத்துல சப்போர்ட் பண்ற, எதெல்லாம் வரக்கூடாதுன்னு நீங்க விரும்புறீங்களோ அதை நீங்க தடுக்கிறது. இதுக்கு பகரமாக உங்களுக்கு சுவர்க்கம் கிடைக்கும். இதுதான் இந்த பைஅத்துல பயன்படுத்தப்பட்ட வசனம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுக்கு போகின்ற அந்த சந்தர்ப்பத்துல சொல்றத கேட்கணும், அதுக்கு கட்டுப்படணும். இது உற்சாகமாக ஜோஸாக இருக்கின்ற சந்தர்ப்பத்திலேயும் தான், சோம்பலாக இருக்கின்ற சந்தர்ப்பத்திலேயும் தான். அப்ப இதுல நாங்க எடுத்துக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம், சில டைமுக்கு எங்களுக்கு ஜோஸ் ஆகும். அப்படியான மனிதர்களை நாங்க நிறைய கண்டிப்போம், அப்படியான மனிதர்களை நாங்க சந்திச்சுப்போம், ரைட்? சில டைமுக்காக அப்படியே இறங்குவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொல்லி காட்டினாங்க, சில மனிதர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு திடீரென்று ஜோஸ் வரும். லிக்குல்லி அமலின் ஷிர்ரத்துன், எல்லா செயல்பாடுகளுக்கும் ஒரு தீவிரமான நிலை ஒன்றிருக்கிற, ஜோஸான நிலை ஒன்றிருக்கும். வலிக்குல்லி ஷிர்ரத்தின் ஃபத்ரத்துன், எல்லா செயல்பாடுகளுக்கும் ஒரு மந்த நிலை ஒன்றும் இருக்கும். யாருடைய தீவிர நிலை என்ற சுன்னாவோடு, என்ற வழிமுறையோடு உடன்பட்டு அமைகிறதோ அவர் மேல்வரையில இருக்கிறாரு. யாருடைய மந்த நிலை என்ற சுன்னாவோடு உடன்பாடாக இருக்கிறோம் அவரும் நேர்வழியில் இருக்கிறாரு. எனவே நாங்க நடுநிலையாக இருந்து கொள்ளணும் என்றதை நாங்க இந்த வசனத்துல காண்றோம். உற்சாகத்திலே சோம்பல்ல. அடுத்ததா சொல்லி காட்டினாங்க, கஷ்டத்திலே லேசிலே செலவழிக்கிறது, குறிப்பாக முஹாஜிர்களுக்காக செலவழிக்கிறது. அந்த மதீனத்து வாசிகள் அதுக்கு எக்ரிமெண்ட்ல உடன்பட்டாங்க. நல்லதை ஏவுறது, தீயதை தடுக்கிறது. நல்லதை ஏவுறது மட்டுமல்ல, தீயதை தடுக்கவும் வேணும். அடுத்தது அல்லாஹ்வுக்கு மாத்திரமே பயப்படுறது, அல்லாஹ் அல்லாத யாருக்கும் பயப்படுறது இல்லை. அது ஒரு மிக முக்கியமான ஒரு ஆளுமை பண்பு. அடுத்தது எனக்கு உதவி செய்தல் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பைஅத்தின் போது சொல்லி காட்டினாங்க. இது இவருடைய வரலாற்றில் நடைபெற்ற மிக முக்கியமான ஒரு விஷயம் உண்டு. எனவே அதை நாங்க இங்க சொல்லி காட்டினோம். இந்த பைஅத்துல அவர் கலந்து கொண்டாரு, இந்த வசனங்களோடு அவர் உடன்பட்டாரு. பின்னால நாங்க பாடங்கள் படிப்பினைகளை பத்தி பார்ப்போம். இப்ப நாங்க பார்ப்போம் அபு அய்யூப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மென்டாலிட்டி எப்படி, இயல்புல அவருடைய குணம், இயல்பு குணம் என்ன, அவருடைய மனோநிலை என்ன, ரைட்? அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொடர்பான ஒரு சம்பவம். இந்த சம்பவத்தை நாங்க சொன்னா அவருடைய மனோநிலை எங்களுக்கு நல்லா விளங்கும். அவருடைய ரெண்டு சம்பவங்களை நாங்க பார்ப்போம், இந்த மனோநிலையை விளங்கிக் கொள்றதுக்காக வேண்டும். ஒரு நாள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 பேரும் பசியின் காரணமாக வீட்டிலிருந்து வெளியே வந்திருக்கிறாங்க. இதுல கருத்து இவங்க 3 பேரும் ஏழை என்றதோ, இதை கருத்து இந்த 3 பேரும் ஏழை என்றதோ அப்படியா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஒரு ஏழை, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஏழையா?
இல்லை, எங்களுக்கு தெரியும். அவர் ஒரு ஏழை உண்டு அல்ல. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படிதான் நாங்கள் நிறைய கட் பண்ண சொல்லுவோம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஏழை உண்டு, ஒரு ஃபக்கீர், பிஞ்ச உடு போட்டு எடுத்துக்கணும், அப்படித்தான் நிந்திப்பாரு. இப்படித்தான் நிறைய பேர் நபி அவங்களை கற்பனை செய்யுது. நபி அவங்க அப்படியோ? நபி அவங்களுக்கு 3 வாகனம் இருந்துச்சு. 3 வாகனம். ஒன்று ஒரு குதிரை, ஒன்று ஒரு ஒட்டகம், ஒன்று ஒரு கோவேறு கழுதை. ஒன்றுல பேர் ஜல்ஜல் என்று நினைக்கிறேன், இன்னொன்று கஸ்வா, ஒட்டகத்துல பேர் கஸ்வா. ஒட்டகம் என்றா கிட்டத்தட்ட இந்த காலத்தில் செல்றா நல்ல குவாலிட்டி வாகனம் என்ற பேர் சொல்லுங்களே. சிஎஃப்ஹெச்சா, சிஎஃப்ஆரா, சிஹெச்ஆர், உதாரணமா அந்த மாதிரி வாகனம் உண்டு. ஒரு ஆளுக்கு இருக்கிறேன்னு சொன்னா அவரு நல்ல ஒரு பணக்கார், அப்படிதானே? நபி அவங்களுக்கு இன்னொரு நல்ல ஒரு கேடிஹெச் வாகனம் ஒன்று வேணும்னு நீக்குது. குதிரை விலை கூடின வாகனம், ஒட்டகம் விலை கூடின வாகனம். ஏன்னா அதே மாதிரிதான் கோவேர்கள் இன்னொரு வாகனம் இருந்துச்சு. 3 வாகனம் அவர்கிட்ட இருந்துச்சு. ரைட்? அது மட்டுமோ? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனால, எங்களுக்கு தெரியும் மதீனாக்கு நாங்கள் இப்ப போனா கூட எங்களுக்கு காணலும், திண்ணை அஸ்ஹாபு சுஃபா, திண்ணை தோழர்கள் இருந்து படிச்ச இடம் அப்படியே இருக்குது. அது ஒரு மேடு மாதிரி ஸ்டேஜ் மாதிரி இருக்குது. எங்களுக்கு போனா அதை காணலும் மதீனா பள்ளியில் அது அப்படியே இருக்குது. அஸ்ஹாபு சுஃபா என்று நாங்கள் சொல்றோம். இந்த அஸ்ஹாபு சுஃபாக்கள் எத்தனை பேர் இருந்தாங்கன்னா 128 பேர் இருந்திருக்கிறாங்க. அதுக்கு பிறகு இன்னும் 40 பேர் அதை சேர்ந்திருக்கிறாங்க. அப்ப 168 பேர் இருந்திருக்கிறாங்க. இவங்க ஜொப் செஞ்சதாக இல்லை. இந்த ஆக்கள் இந்த நாளும் சாப்பாடு கிண்டிக்கிறாங்க, 2 முறையோ 3 முறையோ சாப்பாடு கிண்டிக்கிறாங்க. சாப்பாடு கொடுத்தது யாரு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த இடத்துல யாராலும் மீக்கிறா, ஒவ்வொரு நாளும் 200 பேருக்கு தொடர்ந்து சாப்பாடு போடுற கெப்பாசிட்டி உள்ளாக்கள். அப்படி ஈக்கிறேன்னு சொன்னா அவர் ஒரு ஏழையா பணக்காரனா? நபியவன் தான் சாப்பாடு போட்டு, நபியவன் தான் சாப்பாடு போட்டு கிட்டத்தட்ட 200 பேர், கிட்டத்தட்ட 200 பேர். மனைவிமார் 11 பேர். பணியாளர்கள் கிட்டத்தட்ட அதே அளவு தொகையான பணியாளர்கள் இந்திக்கிறான். இவங்களுக்கும் சாப்பாடு கொடுத்தாங்க, இவங்களுக்கும் முடுக்க கொடுத்தாங்க, இவங்களுக்கும் செலவுக்கு கொடுத்தாங்க. நான் ஃபகாத் இஸ்வாண்டல நீங்க தானே இஸ்லாத்துல? மதீனால தோட்டம் எடுத்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சொந்த காசுல தான் எடுத்தது. மதீனாக்கு போன ஒட்டகம் நபி அவங்க காசு கொடுத்து வாங்கின ஒட்டகம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வாங்கினாலும் இவர் கொடுத்து வாங்கினது. நபி அவங்க எங்களை காசு சம்பாதிச்சாரு. சதகா நபி அவங்களுக்கு இல்ல. நபி அவங்களுக்கு யாரும் சதகா கொடுக்கலாம், கொடுத்தா எடுக்க மாட்டான். வருமான மூலம் என்ன? வருமான மூலம் கிட்டத்தட்ட ஒரு 15 வருமான மூலங்கள் நபி அவங்களுக்கு இந்திக்குது. 15 வருமான மூலங்கள் இந்திக்குது. இப்படி அவங்க போனதுக்கான காரணம் இவங்க ஏழை என்றதல்ல, இப்படி வரையலும் திடீரென்று அப்படி இல்லா போகலும் வரையலும் கிடைக்கலும். இப்படி ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் கடுமையான பசி, முரளியலானவங்களுக்கும் கடுமையான பசி, அபூபக்கர் ரலியல்லாஹு கடுமையான பசி. அப்ப 3 பேரும் போறாங்க, நாங்க அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி. அப்ப அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு இயல்பு, அவரோட மனப்பாங்குகள் ஒன்றுதான், எப்பவுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உணவு தயாரித்து வைப்பாரு. அவருடைய இயல்பு. அவர் ரூட்ல தான் ஆரம்பத்தில் இருந்தது. மதீனாக்கு போன டைம்ல நபி அவங்க இருந்தது அங்கதான். 1 மாசம் அல்லது வேறு சில ரிவாயத்துகளின்படி 7 மாதங்கள் அங்க இருந்து இருக்கிறாங்க. எனவே உணவு தயாரித்து வைப்பாரு. நபி அவங்க வராட்டி அதை குடும்பத்தாக்களுக்கு கொடுப்பாங்க. இதுதான் அவருடைய ஒரு பொதுவான மனப்பாங்கு, பொதுவான இயல்பு. ரைட்? விருந்து கொடுத்தல், விருந்தோம்பல். அப்ப இந்த ரிவாயத்தை நாங்க இங்க காண்றோம். அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படி சாப்பாட்டை தயார்படுத்தி வைப்பாரு. அப்படி தயாரிச்சு வச்சிருந்தா இப்படி இவங்க போனாங்க. போன சந்தர்ப்பத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள எப்படி அவரையும் சஹாபாக்கள் 2 பேரையும் கவனிச்சு கொண்டாங்க என்றதைத்தான் இந்த ரிவாயத் வார். அவர் விரைவாக வந்தார். அவர் வீட்டுக்கு வெளியில இருந்து வீட்டுக்கு போன டைம்ல இவங்களோட சத்தம் கேட்ட உடனே நபி அவங்க பத்தி கேட்கிற, எங்க அபு அய்யூப் எங்க சொல்லி கேட்கிறார். அய்யூப் வாப்பா எங்க சொல்லி. இந்த சத்தத்தை கேட்ட உடனே அவர் விரைந்து வந்தார். எப்படி வந்தாரு? இந்த விரைவுல ஒரு விஷயம் உண்டிக்குது. இப்ப நாங்க இதிலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடங்கள், படிப்பினைகள் உண்டு.
இன்றைக்கு உலகம் பேசுகிற விஷயங்கள்ல மிச்ச முக்கியமான அம்சங்கள் உண்டு குவாலிட்டி. நாங்கள் குவாலிட்டி ஆகிக்கணும், எல்லாத்துலேயும் எங்களோட பேச்சு குவாலிட்டி ஆகிக்கணும், எங்களோட ப்ரொடக்ஷன் எங்களோட உற்பத்தி குவாலிட்டி ஆகிக்கணும், எங்களோட பிஸ்னஸ் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஒன்று இருக்கிற. அதே மாதிரி இந்த உலகம் பேசுகிற இன்னொரு முக்கியமான அம்சம் குயிக், அவசரம். இஸ்லாமிய வரலாறுல இந்த மாதிரியான குயிக் நிறைய காணலும் எங்களுக்கு. குயிக் என்ற விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு குருடர் அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு விஷயத்தை படிச்சு கொள்றதுக்காக வேண்டி வாராரு. எப்படி வந்தாரு? குர்ஆன் சொல்ற வ அம்மா மன் ஜாஅக யஸ்ஆ. அவர் எப்படி வந்தாரு? விரைந்து வந்தார், ஃபாஸ்டா வந்தார், தேவையோட வந்தார், அறிஞ்சு கொள்ற ஆர்வத்தோட வந்தார், ஒரு தேட்டத்தோட வந்தார். விரைவு, குயிக். இந்த உலகம் பேசுற அம்சங்கள் ஒன்றுதான் இந்த குயிக். ரைட், அவர் விரைந்து வந்தார் வீட்டுக்கு. இதுல ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் ஒன்று உண்மையில இன்றைக்கு நாங்க பேச வேண்டிய மிக முக்கியமான அம்சங்கள் ஒன்றுதான். அப்ப அவர் சொல்ற மர்ஹபன் பி ரசூலில்லா வ பிமன் மஅஹு. ரசூலுல்லாஹ்வே அவரோட இந்த ஆக்களை பார்த்து மர்ஹபன் ன்னு சொல்லி சொல்ற, நல்வரவு ன்னு சொல்லி சொல்ற. அவர் சொல்றார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்களும் வளமையா வார டைம் அல்லே, நீங்க இந்த டைம்ல வளமையா வார இல்லே. லைஸ ஹாதா பில் வக்த் அல்லதி குன்த தஜீஉ ஃபீ. இந்த மாதிரி டைம்ல நீங்க வார இல்லையே வளமையாக. நபி அவங்க சொல்றாங்க, சதக்த, உண்மைதான். அதுக்கு பிறகு ஒன்றும் பேசல. அவர் நடுக போறாரு தோட்டத்துக்கு. தோட்டத்துக்கு போயிட்டு அங்கிருந்து ஒரு ஈச்சம் கொலையை எடுத்துக்கொண்டு வாராரு. அதுல வித்தியாசமான தரங்களை உடைய தமரிக்குது, ருத்தபிக்குது, பிஸ்ரிக்குது. அப்ப 3 வகையான ஈச்ச பழங்களை எடுத்துக்கொண்டு வாராரு. ஒரு மனோநிலை பாருங்க, எப்படி விருந்தோம்பல் அவருடைய, எப்படி அவருடைய விருந்தோம்பல். ரைட். வகால யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, குல் மின்ஹாதா, இதிலிருந்து நீங்க தின்னுங்க. இது வெல்கம் ட்ரிங்க்ஸ் மாதிரி கொடுத்தது. ஈச்சப்பழத்தை கொண்டு வந்து கொடுத்தது சாப்பாட்டுக்கு அல்ல. 3 வகையான ஈச்சப்பழம் கொண்டு கொடுத்தீங்க. கொடுத்தது எந்தக்கு கொடுத்து வெல்கம் ட்ரிங்க்ஸ் மாதிரி தான் கொடுத்தது. தின்னு சொல்லி கொடுக்கல. இதை தின்னுங்கோ. குல் மின்ஹாதா வஸஅத்பஹு லக அய்யுதான், உங்களுக்காக நான் அறுக்கிறேன். ஆடுண்டு அறுக்க போறாரு அவரு, இல்லாட்டி என்னத்தை கொண்டு அறுக்க போறாரு. வஸஅத்பஹு லக அய்யுதான், உங்களுக்கு நான் ஃபகால. அப்ப நபி அவங்க சொல்ற, இன் தபஹத ஃபலா தஸ்பஹன்ன ذات லபன். அப்படி நீங்க அறுக்கிறண்டா பால் கொடுக்கிற ஒரு ஆட்டை நீங்க அறுக்கவானம், பால் கொடுக்கிற ஒரு பிராணிய அறுக்கவானம். அப்ப அப்படி இல்லாத ஒரு கிடா அருங்கோ, இல்லாட்டி பால் கொடுக்காத அப்படியான ஒரு ஆட்டை அருங்கோ. அப்ப ஒரு மனோநிலை பாருங்க, எப்படி ஒரு மனோநிலை. ஃபெஸ்டிவல் வெல்கம் ட்ரிங்க்ஸ். இப்ப நவீன காலத்தில் நாங்கள் பேசக்கூடிய மிச்ச முக்கியமான அம்சங்கள் ஒன்று என்ன? விருந்தோம்பல். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சம்பந்தமான கோர்ஸ் எல்லாம் அந்த துறை ஒன்றைக்கு தனியான துறை இன்றைக்கு. ஏன்னா விருந்தோம்பல் கலை, அது ஒரு கலை, படிச்சு கொடுக்கப்பட்ட ஒரு கலை. எப்படி எங்கட ஹோட்டலுக்கு வாராக்கல நாங்க சரியா மனசை வெண்டு அனுப்பணும். ஒரு தனியான ட்ரைனிங், தனியான ட்ரைனிங். பாருங்க, அந்த கோர்ஸ் எதுக்கும் போகாம அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு இருந்த பண்பு, எப்படி விரைந்து போனாரு, எப்படி வெல்கம் ட்ரிங்க்ஸை கொடுத்தாரு, எப்படி அதுக்கு பிறகு ஆடு இருக்க போனாரு. அந்த அவருடைய மனப்பாங்க பாருங்க. இதுக்குள்ள இருக்கிற மனப்பாங்கன்றது மிக முக்கியமான ஒரு அம்சம். குர்ஆன்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல வரலாற்று குர்ஆன் எங்களுக்கு சொல்லி காட்டுறது நாங்கள் சூரத்து ஜாரியாத்துல இறுதி பகுதி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வீட்டுக்கு 2 விருந்தாளிகள் வராங்க. வந்த டைம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி நடந்து கொண்டாரு? சேம் ஸ்டைல், இதே மெத்தட் தான். விருந்தோம்பல் கலையில எப்படி இருக்கிறோம் அதே தான், உபசரிப்பு கலையில எப்படி இருக்கிறோம் அதே விஷயம் தான். அதாவது நான் சொல்லுவோம் ஹாஸ்பிட்டாலிட்டி சொல்லி சொல்லுவோம், ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் சொல்லி சொல்லுவாங்க. ஆக்களோடு எப்படி நாங்க அந்த உபசரிக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வீட்டுக்கு வந்த உடனே வந்தாக்கள் சொன்னாங்க சலாம் அப்படி இருந்தாங்க. இவரும் சலாம் என்றாரு. வந்தாக்கள் யாருன்னு சொல்லி தெரியா, கௌமுன் முன்கரூன், தாரன்னு சொல்லி தெரியும் அவருக்கு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியா. ஆனா வாழ்த்தொண்டு சொன்னாரு. வந்த வேகத்திலே கௌமுன் முன்கரும் தெரியாதாக்கலே என்றாரு. பேசி பேசி கல்ல அப்படியே விரைந்து வீட்டுக்குள்ள போனாரு. வரசல்ல கொளுத்த ஒரு ஆட்டோட வந்தாரு. அதுவும் வேற குர்ஆன்ல வேறொரு ஆயத்துல வருகிறது, கொளுத்த சுட்ட ஒரு ஆடு. அப்ப கொளுத்த இறைச்சி, நல்ல சத உள்ள ஒரு இறைச்சி துண்ட சுட்டு அல்லது பொறிச்சு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறாரு.
வந்து வச்சாரு சாப்பிடுறதுக்கு. வச்சுட்டு சொன்னாரு, கிட்டவாக்கினார். ஃபகர்ரப இலைஹி, வந்து அகல கிட்டவாக்கினாரு. கிட்டவாக்கி பார்த்தா அப்பயும் எடுக்கல. அவங்க எடுங்களே என்னன்னு சொன்னாரு. எடுக்கலையா? அலா தகுலூன், தின்றலையா என்னன்னு கேட்டாரு. அதுக்கு பிறகு அவங்க எடுக்காம இருந்த கண்ணு தான் இவருக்கு பாயம் கொண்டு வந்துச்சு. தாரா இது இது தின்னாமிக்கிற சின்னொரு ஷொக் உண்டு, சின்னொரு பாயம் உண்டு மனசுல. என்ன நடந்தது? தின்னாமிக்கிறாங்க. அப்ப இவரிடத்துல நாங்க காண்றோம் அதே ஹாஸ்பிட்டாலிட்டியை தான் காண்றோம். வாழ்த்து சொன்னாரு, வேகமா உள்ளே போனாரு, போன வேகத்துல வந்தாரு. வரசல் எடுத்துக்கொண்டு வந்தது பெரிய ஒரு அரிசி துண்டு அல்லது பெரிய ஒரு ஆடு, அதைத்தான் எடுத்துக்கொண்டு வந்து அவங்க ரோஸ்ட் பண்ணினோண்டு எடுத்துக்கொண்டு வந்து கொடுத்தாரு. கொடுத்துட்டு சும்மா இக்கல்ல, கிட்ட வாக்கினாரு. விருந்தோம்பல் முக்கியமான அம்சம். கிட்ட வாக்கி கொடுக்குற எடுங்களே, சகன இழுத்து கிட்ட வாக்குற மேசையில தின்ன செல்ல என்ன அப்படித்தானே நாங்க செய்வோம். விருந்தோம்பல்ல யாருக்காலும் சாப்பாடு விடுறதில்ல, அப்படித்தானே நாங்க நடந்து கொள்வோம். கிட்ட வாக்கினாரு, தின்னுங்களே எடுங்கனாரு, எடுங்களே போடுங்களே, நாங்க அப்படித்தானே செய்வோம். இதைத்தான் இங்கே நாங்க காண்றோம். அப்படியே தான் இங்க அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அவர்களோட மனோநில குர்ஆன்ல நாங்க காண்றோம். அதே விஷயம், அதே மனோநிலை நாங்க காண்றோம். இப்ப அதுக்கு பிறகு என்ன நடக்கிறேன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நல்ல இறைச்சி துண்டை எடுக்கிறாரு. எடுத்து அதை ரொட்டியில போடுறாரு. போட்டுட்டு சொல்ற, வகாலயா அபா அய்யூப், அய்யூப் வாப்பவே, அபு அய்யூபே, பாதிர் இந்த சொல் விரைந்து போங்கோ. பாதர என்ற சொல் விரைந்து போதல் என்றதை காட்டும். அவசரமா போங்கோ. பிஹாதிஹில் கிதா, இந்த துண்டோட, இலா ஃபாத்திமத்தி ஸஹ்ரா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட போங்கோ. ஃபஇன்னஹா லம் தஸிப் மிஸ்ல ஹாதா முன்து அய்யாம். இது மாதிரி ஒரு இறைச்சி துண்டை தின்னு மிச்ச நாள் ஆகிறார். இது மாதிரி ஒரு இறைச்சி துண்டை தின்னு பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி குடும்பத்தை பார்த்தாங்க. அந்த சந்தர்ப்பத்துல கூட்டாளிமாரோட தின்ன செல்ல, சாப்பிட செல்ல, நல்லா அவர் மட்டும் தின்னு போகல, மகளுக்கும் ஒரு துண்டு எடுத்து அனுப்புற, அவர் தின்னு மிச்ச நாள் அப்படின்னு சொல்லி. ஏன்னா பாருங்க, குடும்பத்தை எப்படி கவனிச்சு கொண்டது, குடும்ப உணர்வு. குடும்பத்தை நாங்க எப்படி கவனிச்சு கொள்ளணும், குடும்பத்தை எப்படி நாங்க எங்கட புள்ள குட்டிகள் எங்கட மனைவியை நாங்க எப்படி மறக்காமிக்கணும், அவங்களுக்கு ஒரு பங்கு நாங்க எடுத்துக்கொண்டு போறோமா, நாங்க மட்டும் தின்ட்டு வருவோம். நல்ல ஒரு சாப்பாடு போட்டிக்கிறாங்க, நல்லா தின்ட்டு நாங்க அப்படியே வீட்டுக்கு பேத்துடுவோம், வெறும் கையோட பேத்துடுவோம். ஏன்னா ரைட். அப்ப ஃபலம்மா அக்கலு வஷபியு காலன் நபி, நல்லா தின்னுட்டு பாரு நல்லா நிறைஞ்சி, 3 பேருக்கும் நல்லா இருந்துச்சு. ஹுபுசுன் வலஹ்முன் வதமருன் வபிஸ்ருன் வருதபுன் சொல்லி நாங்க ரொட்டி தின்றோம், இறைச்சி, இந்த தமர், இந்த பிஸ்ர், ருதப், இது 3ம் ஈச்ச பழத்துல 3 வகைகள். குவாலிட்டியான ஈச்ச பழம். 5 ஜாய் சாப்பாடு நாங்க தின்றோம் என்று சொல்ல செல்ல அவருடைய 2 கண்களும் கண்ணீரை வடித்தது. என்னமாலும் ஞாபகம் வந்து இருக்கும் அவருக்கு நிச்சயமா. நிறைய தின்றோமே, எவ்வளோ பேர் தின்னாமிக்கிறாங்களாய்க்கும். நாங்கள் இன்றைக்கு நல்லா தின்னோமே, 5 வகையான கறியோட தின்னோமே, சாப்பாடு பிரியாணி தின்னோமே, எவ்வளோ பேர் தின்ன இல்லாமல் இருப்பாங்க, எவ்வளோ பேர் கஷ்டத்தோடு இருப்பாங்க. இந்த அக்களை கவனிக்கணுமே, இந்த அக்களை தேவையை நிறைவேற்றணுமே. இஸ்லாம் இந்த மாதிரி விஷயத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம். நிச்சயமா இந்த மாதிரி என்ன மாதிரி ஞாபகம் வந்திருக்கும், இல்லாட்டி அழுதிக்க மாட்டாரே. கண்ணிலேருந்து கண்ணீர் வந்துச்சு. இந்த ஃபீலிங் எங்களுக்கு இருக்குதா பாருங்க. அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு மனசு எப்படின்னு சொல்லி, அவருடைய மனோநிலை எப்படின்னு சொல்லி, இந்த மனோநிலை தான் சஹாபாக்கள் கிட்ட நாங்க எடுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம். இஸ்லாத்தை பார்த்தோம்டா, குர்ஆனை பார்த்தோம்டா, குர்ஆன் இந்த மாதிரி கஷ்டப்படுற ஆட்களுக்கு ஹெல்ப் பண்றது பெரிய அளவுக்கு தூண்டிக்கும், மிகப்பெரிய அளவுக்கு தூண்டிக்கும். கடைசி ஜுஸுல 30வது ஜுஸுல 29வது ஜுஸுல 28வது ஜுஸுல நிறைய இடங்கள்ல பயங்கரமான வசனங்கள் இந்த மாதிரி விஷயத்தை தூண்டும். உதாரணத்துக்கு நாங்க சொல்லுவோம், ஹுதூஹு, அவனை பிடியுங்கள். இறக்கமான டோன் அல்ல, புடிங்க அவனை. ஃபகுல்லூஹு, அவனை இழுத்து செல்லுங்கள். இறக்கமான டோன் அல்ல. சும்ம ஜஹீம சல்லூஹு, ஜஹீம் என்ற நரகத்திலே அவனை தள்ளி விடுங்கள். இறக்கமான டோன் அல்ல. சும்ம ஃபீ சில்சிலத்தின் தர்ஊஹா 70 திராஅன் ஃபஸ்லுகூ, 70 முழங்கள் கொண்ட சங்கிலிகளால் அவனை கட்டுங்கள். அவன் செஞ்ச தவறு என்ன, அவன் செஞ்ச பிழை என்ன, அவன் செஞ்ச பாவம் என்ன? இன்னஹு கான லா யுமினு பில்லாஹில் அஸீம், மகத்தான இறைவனை நம்பாமல் இருந்தான்.
வலா யஹுது அலா தஆமில் மிஸ்கீன், மிஸ்கீன்களோட சாப்பாட்டை பணக்காரர்கள் கிட்ட போய் தூண்டாமல் இருந்தார். இந்த ஏழைகளுக்கு உதவி செய்யறதுன்றது இஸ்லாத்தை பொறுத்தளவுல மிக முக்கியமான ஒரு அம்சம். இப்ப கடந்த காலங்கள்ல எங்களோட சமூகம் இதில் ஒரு பெரிய தவறுட்டன்னு நான் நினைக்கிறேன். சமூக சேவை செஞ்சாக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க சமூகத்துல. ஆனா அவங்களோட மோட்டிவ் என்னடா, சமூகத்துல கஷ்டத்தை பார்த்துட்டு மோட்டிவ். குர்ஆன் என்ன தூண்டுதல் கொடுத்தேன்னு அவங்களுக்கு தெரியா. அவங்களை இழந்த நிலையில சமூக சேவை செஞ்சாக்கள் கடந்த வருஷங்கள்ல இருக்கிறாங்க. அவங்களை இழந்த நிலையில சமூகத்துக்காக வேண்டி யோசிக்கிற, சமூகத்துக்காக வேண்டி பாடுபடுற, சமூகத்துக்காக வேண்டி கஷ்டப்படுற. உண்மையில இஸ்லாத்தை பொறுத்தளவுல இஸ்லாம் இதை பெரிய அளவுக்கு தூண்டின ஒரு அம்சம் என்ற அந்த மோட்டிவோடு நாங்க அதை செயல்படுகின்ற போது நாங்க அடைஞ்சு கொள்ற நன்மை எவ்வளவு பெரிய ஒரு நன்மையா இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதுட்டாருண்டா எவ்வளவு பெரிய விஷயம். சும்ம கால், அவர் சொன்னாரு பிறகு, வல்லதி நஃப்சி பியதிஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, என்ற உயிர் எவன் மீது இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக, ஹாதா ஹுவன் நயீம் அல்லதி தஸ்அலூன அன்ஹு யௌமல் கியாமா, அல்லாஹு தாலா மறுமனால இப்படியான நிஅமத்துகள் குறித்து கேள்வி கேட்பான். அது ஞாபகம் வந்திருக்கேன். எங்கட ஊடு, எங்கட வாகனம், எங்கட ஆடை அணிகலன்கள், எங்கட சொத்துக்கள், எங்கட சுகங்கள், எங்களுக்கு கிடைக்கிற எவ்வளவு நியாமத்துகள் இருக்கும். அல்லாஹு தாலா இதை கேட்பானா இல்லையா? இந்த சொத்துக்கள், சுகங்கள், இந்த நிம்மதியா எங்களுக்கு கிடைச்சக்கூடிய சாப்பாடு, இந்த சுற்றுச்சூழல், இதெல்லாம் அல்லாஹ் எவ்வளவு பெரிய நியாமத். ஹாதா ஹுவன் நயீம் அல்லதி தஸ்அலூன அன்ஹு யௌமல் கியாமா, அல்லாஹு தாலா இதை விசாரிப்பான். சின்னத்துக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூ அய்யூப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு சொல்ற, இத்தினா கதன், நாளைக்கு வாங்கும், நாளைக்கு வாங்கும். வகான நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யஸ்னஉ லஹு அஹதுன் மஅரூஃபன் இல்லா அஹப்ப அன் யுஜாஸீஹி, ஏதாவது இந்த மாதிரி நல்ல விஷயம் செஞ்சா நபி அவர்கள் கிஃப்ட் கொடுக்காம இருக்க மாட்டாரு, கொடுப்பாரு. பாருங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட எப்படி பண்பு. நாங்கள் ஒரு வீட்டுக்கு போச்சாலும் ஒரு கிஃப்ட்டை எடுத்துக்கொண்டு போறது, சாப்பாடு வீட்டுக்கு போச்சாலும் ஒரு கிஃப்ட்டை நாங்கள் எடுத்துக்கொண்டு போறது. இது இஸ்லாமிய வரலாற்றை நாங்கள் காண்றோம். நபி அவங்க இப்படித்தான் நடந்தாங்க. அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு சொல்ற, நாளைக்கு வாங்கோ. ஃபலம்மா கானல் கத், அடுத்த நாள் அபூ அய்யூப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நபி அவங்க கிட்ட போற, ஃபஅஹ்தாஹு ஜாரியத்தன் ஸகீரத்தன், ரைட், ஒரு சின்ன அடிமை பெண்ணை கொடுத்தாரு கிஃப்டாக, உங்களுக்கு தஹ்துமுஹு, உங்களுக்கு ஹித்மத் செய்யறதுக்காக வேண்டி. வகால லஹு, அவருக்கு சொன்னாரு, இஸ்தௌசி பிஹா கைரன், அவருக்கு நல்லதையே வசியத்தாக சொல்லுங்கள், நல்லதை சொல்லுங்கோ, நல்ல முறையில் அவரோட நடந்துக்கோங்கோ. பாருங்க நபி அவங்க கொடுத்த கிஃப்ட் சின்ன கிஃப்டா, சின்ன கிஃப்டா அடிமை பெண்ணது, அடிமை பெண்ணது சின்ன ஒரு கிஃப்டோ, சின்ன சாப்பாட்டுக்கு கொடுத்த கிஃப்ட் சின்ன கிஃப்டோ பெரிய கிஃப்டோ? ஒரு அடிமை பெண். இப்ப கிடைச்சா அடி வாங்கும், அது வேற கதை. சரி, ஆனா தஹ்துமு ஹித்மத் செய்யறதுக்கு, வீட்டுல வேலை செய்யறதுக்கு ஒரு வேலைக்காரி நாங்க உதாரணத்துக்கு வேலைக்காரி உண்டு, கிஃப்டா கொடுக்குற ஒரு வேலைக்காரி உங்க வீட்டுல வேலை செய்யறதுக்கு சொல்லி அப்படி எடுப்புமே, நாங்க அந்த கருத்துல எடுப்புமே. அதுவும் ஒரு நியமத்தானே, பெரிய ஒரு விஷயம் உண்டா இல்லையா? நாங்க வீட்டுல வேலை செய்யறதுக்கு ஒரு வேலைக்காரி உங்களுக்கு. அப்ப இப்படி போனா ஆது அபூ அய்யூப் அன்சாரி இலா ஸௌஜதிஹி, மனைவி கிட்ட போற, வமாஹுல் ஜாரியா, அடிமை பெண்ணும் அவரோட இருக்கிற. வகால லிஸௌஜதிஹி, மனைவி கிட்ட சொல்றாரு, ஹாதிஹி ஹதியத்துன் மின் ரசூலில்லாஹி லனா, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கிஃப்ட், எங்களுக்கான கிஃப்ட். வலகத் அவ்சானா பிஹா கைரன் வ அன் நுக்ரிமஹா, அவவ கௌரவப்படுத்துமாறும் அவருக்கு நல்லதையே சொல்லுமாறும் எனக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாரு. இப்ப உம்மு அய்யூப், அபூ அய்யூப் ரலியல்லாஹு அன்ஹுவோட மனைவி, அவங்களோட மனோநிலையை பாருங்க. ஃபகாலத், டெக்னிக்கா நடந்து மீக்கும் அவ. சரி, ஃபகாலத் உம்மு அய்யூப் ரலியல்லாஹு அன்ஹா சொல்ற, வகைஃப தஸ்னஉ பிஹா கைரன் லிதன்புத வஸியத ரசூலில்லாஹ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வசியத்தை நிறைவேற்றுவதற்காக என்ன கைர நாங்க செய்யலாம், என்ன கைர நீங்க செய்ய போறீங்க?
ஃபகால் உஃபப்பிலு ஷை அன் நஅதகிஹா இப்திகாஅ வஜ்ஹில்லாஹ், அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி அந்த பெண்ணை நாங்க விடுதலை செய்வோம், அந்த பெண்ணை நாங்க விடுதலை செய்வோம். பாருங்க, அந்த மனோநிலை கிடைச்சது பெரிய ஒரு கிஃப்ட். வீட்டுல வேலை செய்யறதுக்கு ஒரு ஆள், ஆனா மனைவியும் கணவனும் சேர்ந்து முடிவெடுக்கிறபடி அவ நாங்க விடுதலை செஞ்சு விட்டுடுவோம். இஸ்லாம் தூண்டக்கூடிய ஒரு அம்சம் அடிமை விடுதலை. இஸ்லாம் தூண்டக்கூடிய ஒரு அம்சம் ஏழைகளுக்கு உதவி செய்யறது. இஸ்லாம் தூண்டக்கூடிய ஒரு அம்சம் அடிமட்ட மக்களுக்கு ஹெல்ப் பண்றது. மனோநிலை பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு மனோநிலை. அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு இப்படியான ஒரு மனிதராக இருந்தார் என்றதை இங்க நாங்க சொல்லி காட்டுறோம். இப்ப நாங்க பார்ப்போம், அபூ அய்யூப் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டில் இருக்கின்ற போது எப்படி நடந்து கொண்டார். இதுலயும் அவருடைய மனோநிலை எங்களுக்கு காணலும், அவருடைய ஃபீலிங்ஸ். பனு அம்ர் இப்னு அவுஃப் என்ற ஒரு கோத்திரம் வாழ்ந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஹிஜ்ரத் வருகின்ற போது சுமார் ஒரு 5 நாள் தங்கினார். அங்க மஸ்ஜிதுல் குபா, இஸ்லாமிய வரலாற்றில் அமைக்கப்பட்ட முதலாவது பள்ளிவாசல் குபா பள்ளி அமைக்கிறார். குபா பள்ளி அமைச்சிட்டு மருக போறாரு. தெரியும், குபா பள்ளி என்றது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மிச்சம் விருப்பத்துக்குரிய ஒரு பள்ளிவாசல். இஸ்லாமிய வரலாற்றில் அமைக்கப்பட்ட முதலாவது பள்ளிவாசல் தானே. இப்ப நாங்க உம்ராக்கு போனா, மதீனாக்கு போனா அந்த பள்ளிக்கு போவாங்க. அந்த பள்ளிவாசல்ல 2 ரக்காத் தொழுவது ஒரு உம்ரா செய்த நன்மை கிடைக்கும் என்று நபி அவங்க சொன்னாங்க. ஒரு சிறப்பான பள்ளிவாசல். நபி அவங்க அந்த பள்ளிக்கு அடிக்கடி வருவாங்க, வந்துட்டு போவாங்க. நபி அவங்க நேசிச்ச ஒரு பள்ளிவாசல் குபா பள்ளி, ரைட்? அப்ப 5 இடங்கள்ல சுமார் மக்கள் அல்லது கோத்திரங்கள் இங்க வாங்கோ இங்க வாங்கோ இங்க வாங்கோன்னு சொல்லி கூப்பிட்ட. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன, இந்த ஒட்டகம் எங்க போய்த்து நிக்கிறோ அங்கதான் நாங்க இறங்குவோம். இந்த ஒட்டகம் ஏவப்பட்டுள்ளது. இவர் சொன்ன வசனம் இது, ஹலும்ம இலைனா இலல் அதத் வல் உத்தா வல் மன்ஆ ஹல்லு சபீலஹா. சொன்ன, வாங்க யா ரசூலல்லாஹ், எங்க ஆக்களிக்கிறாங்க, சாமணிக்குது, எல்லாம் நீக்குது, உங்களுக்கு தார, இந்த ஒட்டகத்தை விடுங்கோ, இந்த ஒட்டகம் ஏவப்பட்டுள்ளது, அது போற இடத்துக்கு பேசி நிக்கட்டும், அவருக்கு தான் எங்கட வேலை. ஒட்டகம் பேசி நின்ற இடம் பனு நஜ்ஜார் கோத்திரம் வாழ்ந்த இடம். அவடத்துல தான் அது ஈத்தம் பழங்கள் காய்ப்பதற்கான இடமாக இருந்துச்சு. அந்த இடம் சஹல் சுஹைல் என்ற 2 அனாதைகளுக்கு சொந்தமான இடம். அந்த இடத்துல தான் இப்ப மஸ்ஜிது நபவி இருக்கிற. இந்த காணியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காசு கொடுத்து வாங்கினாங்க. சஹல் சுஹைல் இந்த காணியை நபி அவங்க வாங்கினாங்க. எப்படி வாங்கினாங்க? ஏலாண்டா, ரைட்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒட்டகத்திலிருந்து இறங்குறாங்க. அபூ அய்யூப் ரலியல்லாஹு அன்ஹு ஓடி போய்த்து, இவர்கிட்ட விரைந்து என்றே தான் வாரது, அவரை சுமகல, அவர பேக, அவர பொட்டனையும் எடுத்துக்கொள்ற. இப்படித்தான் நபி அவங்க அபூ அய்யூப் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு போறாங்க. ஈத்தம் பழம் காய்க்கும் இடம் யாருக்கு சொந்தமானது என்று கேட்கிறாங்க. அதுக்கு சொல்ற அந்த இடத்தை பிறகு வாங்குறாங்க. முஹாஜிர்கள் அன்சார்களோட சேர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் பள்ளி கட்டுற வேலையில ஈடுபடுறாங்க. மஸ்ஜித் கட்டப்படும் வரைக்கும் அபூ அய்யூப் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க, ரைட்? லிமன் ஹுவ, இது யாருடைய காணி? ஃபகால லஹு முஆத் இப்னு அஃப்ரா, முஆத் இப்னு அஃப்ரா என்றவர் சொல்ற, ஹுவ யா ரசூலல்லாஹ் லி சஹல் வ சுஹைல், சஹல்டன் சுஹைல்டன் காணி. இப்னை அம்ர், அம்ருடைய 2 மகன்களான இவங்க 2 பேர்தான் காணி. அவங்க 2 பேரும் யதீம், அனாதைகள், ரைட்? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற, வஸஅர்தீஹிமா மின்ஹு, அத நபி அவங்க எடுக்கிறாங்க. அவங்க திருப்திப்படக்கூடியதை கொடுத்துட்டு நபி அவங்க எடுத்துக்கொள்றாங்க. அதுக்கு பிறகுதான் மஸ்ஜித் அங்க கட்டப்படுகிறது. அதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடம் மாறுறாங்க, ரைட்? இந்த வீட்டுல இருக்க செல்ல நடந்த சம்பவம் தான் இந்த சம்பவம், ரைட்? உண்மையிலே அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு வீடு ஒரு மாடி வீடு, 2 தட்டு. அந்த காலத்துல மாடி வீடு இருந்துக்குது, அந்த காலத்துல மாடி வீடு இருந்துக்குது, 2 தட்டு வீடு. அந்த வீட்டுல கீழ்த்தட்டுல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுத்தது. மேல தான் அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹுவும் மனைவி உம்மு அய்யூபும் இருந்தது மேல் மாடியில. அப்ப நடந்த சம்பவம் தான் இது. லம்மா நஸல அலைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி
பைத்தி என் வயிற்றுல என் வீட்டில் நபி அவங்க இருக்கின்ற போது, ரைட், நான் கீழே நபி அவங்க இருந்தாரு, நானும் உம்மு அய்யூபும் மேல இருந்தோம். அப்ப ஃபகுல் துலஹு, நான் நபி கிட்ட சொன்னேன், யா நபி அல்லாஹ், அல்லாஹ்ட நபியே, என் உம்மா பாப்பா உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், இன்னி லஅக்ரஹு வ உஅதிமு அன் அகூன ஃபௌகக், உங்களுக்கு மேலால நான் ஈக்கிறத வெறுக்கிறேன். ரைட், நான் உங்களுக்கு மேலால மேல் மாடியில நான் ஈக்கிறத வெறுக்கிறேன். வ தகூன தஹ்தி, நீங்க கீழால ஈக்கிறது எனக்கு விருப்பத்துக்குரியது அல்ல. நான் மேலால நீங்க கீழால மீக்கிறது. ஃபபர் அன்த ஃபகுன் ஃபில் உலுவி வ நன்சில் நஹ்னு ஃபனகூனு ஃபிஸ் ஸஃல், நாங்க கீழ இறங்குறோம், நீங்க மேல போங்க. ஃபகால யா அபா அய்யூப் இன் அர்ஃபக பினா வ பிமன் யக்ஷானா, ரைட், நான் கீழே இருக்கிறது லேசாயிக்கும் சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு கீழே இருக்கிறாங்க. அன்னகூன ஃபி சுஃப்லில் பைத் قال فكان رسول الله صلى الله عليه وسلم في سفله وكنا فوقه في المسكن. அப்ப மேல தான் தொடர்ந்து இருக்கிறார். அப்ப இவருக்கு விருப்பம் இல்லது அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு. அவர் ஒரு நாள் இப்படி இது செல்ல மேல் மாடியில தண்ணி கொஞ்சம் கொட்டுப்படுகிறது. இப்ப மாதிரி கான்கிரீட் இருக்காது, எப்படி மாடி வீடு ஏந்திக்குது, கான்கிரீட் அல்ல. இப்ப தண்ணி கொட்டுப்பட்டா உம்மு அய்யூப் ரலியல்லாஹு அன்ஹுவும் அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அதை தொடச்சி எடுக்க பாக்குறாங்க. ஆனா தண்ணி சில இதுகள் கீழே வடிஞ்சிருக்கலாம், கொட்டுப்பட்டு இருக்கலாம். அப்ப இவங்களுக்கு ஒரு பயம் ஒன்று வருகிறது, ஒரு சங்கடம் ஒன்று வருகிறது. நபி அவங்களோட மேல கொட்டுப்பட்டோ தெரியா என்று பெரிய ஒரு சங்கடம் ஒன்று வருகிறது. அது அவருக்கு பெரிய ஒரு கஷ்டம் ஒன்று கொடுத்தோ தெரியாண்டு அப்படி ஃபீல் பண்றாங்க. அப்ப மருக பேத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பேசுற, இது எங்களுக்கு கஷ்டமாயிக்குது, இது எங்களுக்கு ஏலா, இந்த வேலையை தெரிஞ்சதுக்கு நீங்க மேல வாங்கோ, நாங்க கீழே வைக்கிறேன்னு சொல்லி மாறிக்கொள்றாரு. பாருங்க அந்த ஃபீலிங் முக்கியமான ஒரு ஃபீலிங் ஒன்று, ரைட். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தின்றுட்டு கொடுக்கறதுலேருந்து தின்றது சம்பந்தமான ஒரு ரிவாயத், இன்னொரு ரிவாயத், வேற சில இதுகளை நாங்க பார்ப்போம், ரைட். இவர் அறிவிச்சுக்கிறார் 155 ஹதீஸ்களை அறிவிச்சுக்கிறாரு. அறிவிச்ச ஹதீஸ்கள்ல 7 ஹதீஸ்கள் இமாம் புகாரியும் முஸ்லிமும் ரெண்டு பேரும் இணைஞ்சு அவங்களோட நூல்கள் அறிவிச்சுக்கிறாங்க. ஒரே ஒரு ஹதீஸ இமாம் புகாரி அறிவிச்சுக்கிறாரு. இவர் அறிவிச்சால 5 ஹதீஸ்ல இமாம் முஸ்லிம் தனியா அறிவிச்சுக்கிறாங்க. இது இவர் ஹதீஸோட உள்ள தொடர்பையும் எங்களுக்கு காட்டும். இவர் அறிவிச்ச ஹதீஸ்கள் ஒன்றுதான், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமோட 3 நாளை விட கூடுதலாக வெறுக்க முடியாது, தாரு சலாத்தை சொல்லி தொடங்குறாரோ அவர் தான் சிறந்தவர் என்று நபி அவங்க சொன்ன ஹதீஸ ஒரு பிரபல்யமான ஹதீஸ், ஒரு முக்கியமான ஹதீஸ், மனித உறவுகள்ல பேணிக்கொள்ள வேண்டிய ஒரு ஹதீஸ். ஹலால் இல்ல 3 நாளை விட வெறுக்கிறது, ரைட். அதே போல யாரு சலாத்தை சொல்லி தொடங்குறாரோ அவர் தான் சிறந்தவர். அப்ப இது உண்மையிலே எங்களுக்குள்ள ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு மாற்றம். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலே நாங்க இப்படி இருக்கிறது, ரைட். முனாஃபிக்குகளோட இவர் கடுமையாக நடந்து கொண்டார், கடும் போக்கோட நடந்து கொண்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கினா வாளேந்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள காவல் இருப்பாரு. அதே போல குறிப்பாக யூதர்களோட நடைபெற்ற ஹைபர் யுத்தத்தை தொடர்ந்து அப்படித்தான் இருப்பாங்க. நபி அவங்க தூக்கமண்டா வீட்டு முன்னு மனுஷன் நிற்பாரு, நடமாடிக்கொண்டு நிற்பாரு, பார்த்து கொண்டு நிற்பாரு, யோசனையோடு நிற்பாரு, எச்சரிக்கை ஆயிப்பாரு, ரைட். ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு முனாஃபிக்க பள்ளிவாசலுக்குள்ள முனாஃபிக்கள் அந்த டைம்ல வராங்க தானே மஸ்ஜிதுக்கு, மதீனால முஸ்லிம் மாதிரி காட்டுக்கொண்டாக்களுக்கு தான் நாங்க முனாஃபிக்ன்றுவோம், அவங்களும் பள்ளிக்கு வருவாங்க. அப்ப இவங்க நபி அவங்க சொல்றதை கேட்டுக்கொண்டு இருந்துட்டு எப்பவுமே சபையை குழப்புவாங்க. ஒரு முறை இப்படி நடக்கிறத அவதானிச்சு அபூ அய்யூப் ரலியல்லாஹு என்ன செய்யறாங்கடா, முனாஃபிக்கள் செல்ற நபி அவங்கள நாங்க வெளியேற்றுவோம் என்று சொன்ன உடனே அபூ அய்யூப் ரலியல்லாஹு வேகமாக எழும்பி உமர் இப்னு கைஸ் என்ற அந்த முனாஃபிக்க காலுக்கிட்டால பிடிச்சு அப்படியே இழுத்து கொண்டு போய் வெளியே போட்டார்.
அப்ப அவர் கேட்டாரு, என்ன நீ என்ன வெளியேற்றுற, உனக்கு தெரிந்தானே இது யாரிடம் சொல்லி, நாங்களும் எப்படி இருந்தாக்கள், நீ என்னைய கூட வைத்து வெளியே போடுறா அப்படி என்று உமர் இப்னு கைஸ் கேட்கிறாரு. ராஃபி இப்னு வதிஆ என்றவருடைய கண்ணத்துல ஒரு குடுவொன்று கொடுத்துட்டாரு. ரைட், சத்தம் போட்டு சொன்னார், எங்கிருந்து வந்து வந்துக்கே பேய்த்துடு அப்படின்னு சொல்லி. அப்ப கொஞ்சம் ஃபாஸ்டான ஆள் தான், கொஞ்சம் ஃபாஸ்டான ஒரு ஆளாகத்தான் இருந்தாரு. குறிப்பாக முனாஃபிக்குகளோட இப்படிதான் நடந்து கொண்டது. அந்த நான் ஏற்கனவே சொன்ன அந்த விஷயங்கள் தான் இங்க ரிவாயத் அரபுல சொல்லப்பட்டிருக்கு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தொடர்பான ஒரு சின்னொரு சம்பவம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாக்கு எதிராக ஒரு அவதூறு கட்டினாங்க தானே, தெரியும் எங்களுக்கு அந்த வரலாறு. அவர் ஜினா செஞ்சாண்டு ஒரு அவதூறு கட்டின சந்தர்ப்பத்துல அதை பேசி உம்மு அய்யூப் மனைவி கிட்ட பேசி இவர் சொல்றாரு. அந்த சந்தர்ப்பத்தில் உம்மு அய்யூப் ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிற ஒரு வாசகம் தான், அபு அய்யூபே இது பெரியோர் பொய். இதுதான் கேட்ட வசனம். அகுன்த யா உம்மு அய்யூப் ஃபாயிலா, உம்மு அய்யூப் இப்படியா அவ கேட்கிற, உம்மு அய்யூப் அபு அய்யூப் ரலியல்லாஹு அன்ஹோட மனைவி கேட்கிற, உங்களோட மனைவி உம்மு அய்யூப் இப்படியான ஒரு வேலையை செஞ்சன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஒரு நாளும் நான் நம்ப மாட்டேன். அப்ப அவ சொல்ற, ஆயிஷா ஹைரும் மின்கி, உங்களை விட என்ன விட, அதாவது சொல்ற அவவை விட, அதாவது உங்களோட மனைவியை விட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சிறந்த ஒரு பெண் என்று சொல்லி காட்டுற அந்த ரிவாயத் இது. அவங்களோட மனைவியிட அவரோட அந்த மனோநிலை எங்களுக்கு காட்டும். ரைட், இவருடைய போதனைகள்ல மிக முக்கியமான ஒரு போதனை தான், இதா சல்லைத்த ஃபஸல்லி ஸலாத் முவத்திய, அதாவது தொழுகிறண்டா இது என்ற கடைசி தொழுகன்னு நினைச்சு கொண்டு தொழுங்கோ. அப்ப அந்த ரூஹானியத்தை பெற்றுக்கொள்ளலாம், உயிரோட்டத்தை பெற்றுக்கொள்ளலாம். அந்த தொழுக உஷிருள்ள தொழுகையாக இருக்கும். இது மிக முக்கியமான போதனைகள்ல உண்டு. கடைசியாக நாங்க பார்க்க போறது அதுதான் அவருடைய அந்த நாங்க சொன்ன மாதிரி வரலாறு படைப்போம் என்று எத்தனை வயசுல பெரிய ஒரு வரலாறு படைச்சாருன்னு நாங்க பார்க்க போறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உயிர் வாழும் போதும் மரணித்ததுக்கு பிறகும் நடந்த அவ்வளோ யுத்தத்திலையும் கலந்து கொண்டார் ஒரு வீரன். அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவுத்துறைக்கு அவருடைய பங்களிப்பை விட கூடுதலாக அவர் ஒரு வீரர். கட்சானால் அவரது கடைசி யுத்தம் தான் குஸ்தந்தீனியாவை கைப்பற்றுவதற்காக நடைபெற்ற யுத்தம். ரோமர்கள் பைசாந்திய சாம்ராஜ்யத்தில் தலைநகர் தான் குஸ்தந்தீனியா. நபி அவங்களோட காலத்திலிருந்து பலர் முயற்சி செஞ்சாங்க. இப்ப இஸ்தாம்பூல் நகரம் பலர் முயற்சி செஞ்சாங்க. முகமது அல் ஃபாத்திஹ் தான் இந்த வெற்றியை உரிய நபராக மாறினாரு. நபி அவங்க சொன்னாங்க, லதுஃப்தஹன்னல் முஸ்லிமூன் அல் குஸ்தந்தீனியா, முஸ்லிம்கள் குஸ்தந்தீனியாவை வெற்றி கொள்வார்கள். அப்படி வெற்றி கொள்ற படை வீரன், அப்படி வெற்றி கொள்ற தலைவர் தான் சிறந்த தலைவர், அப்படி வெற்றி கொள்ற படை வீரர்கள் தான் சிறந்த படை வீரர்கள் அப்படின்னு சொல்லி முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல நடந்த அந்த யுத்தம் சஹாபாக்களோட காலத்திலிருந்தே அந்த வெற்றிக்கான அந்த ஹதீஸை நடைமுறைப்படுத்துறதுக்கான ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷனா இருந்துச்சு. யஸீத் இப்னு முஆவியாவோட தலைமையில நடந்த அந்த யுத்தம் 80 வயசு சொன்ன 121 வயசுல தான் அவர் மௌத்தா போனார். 80 வயசு தாண்டிய நிலையில அவர் அந்த யுத்தத்துல கலந்து கொண்டார். அப்ப இவ்வளவு ஒரு கட்ஸ் ஆயிக்கும். ரைட், அங்க போய் தங்க இருந்தார். 80 வயசு தாங்கிய நிலையில உண்மையிலே 120 வயசுல தான் அவர் அந்த யுத்தத்துல கலந்து கொண்டார். ரைட், யஸீத் இப்னு முஆவியா இவர் நோய்வாய்ப்பட்டிருந்த நிலையில இவர்கிட்ட வந்து கேட்கிற, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லி கேட்கிறாரு. அந்த ரிவாயத் தான் இது, என்ன வேணும். ரைட், அவர் சொல்றாரு, போராட்டத்தை தொடருங்கள். அவர் சொல்ற, எவ்வளோ தூரத்துக்கு போகலுமோ அவ்வளோ தூரத்துக்கு போங்க. ரைட், தொடர்ந்து போராடுங்கள், தொடர்ந்து போராடுங்கள். அப்படி போராட்டத்தில் என்ன மேக்சிமம் எவ்வளவு தூரத்துக்கு கூட்டிக்கொண்டு போகணுமோ அவ்வளவு தூரத்துக்கு என்ன கூட்டிக்கொண்டு போங்க. ரைட்,
அப்படி எவ்வளோ மேக்சிமம் தூரத்தில் அடக்கலுமோ மௌத்தானது கூட அந்த இடத்துல என்ன அடக்குங்க. இதுதான் அவரோட நசீஹத். சுப்ஹானல்லாஹ். அப்படித்தான் நடந்தது. இஸ்தாம்பூல் நகரத்தில் எல்லையில் அவர் அடக்கப்பட்டார். சுல்தான் முகமது அல் ஃபாத்திஹ் காலத்தில் வெற்றி பெற்றதுக்கு பிறகு சுல்தான் முகமது அல் ஃபாத்திஹ் சேர்மாரில் ஒரு சேர்த்தான் ஆக் ஷம்சுதீன். அவர் தான் உஸ்மானிய கிலாஃபத்தில் முஃப்தியாக இருந்தவர். அப்ப அவரு தான் இந்த கபரை அடையாளம் கண்டு இந்த கபரை உறுதிப்படுத்தினார். இது அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு கபருன்னு சொல்லி உறுதிப்படுத்தினார். அவரத்தில் இருக்கிற பள்ளிவாசல் தான் இந்த பள்ளிவாசல். இதுக்கு நான் பேய்த்திக்கிறேன் இந்த பள்ளிவாசலுக்கு. இதுக்கு செல்ற ஜாமி அய்யூப் சுல்தான் உண்டு. அய்யூப் சுல்தான், சுல்தான்டா ராஜமாருக்கு சொல்ற பேர் தான் சுல்தான். ஆனா துருக்கி மக்கள் அய்யூப் சுல்தான் தான் சொல்லுவாங்க. ஜாமி அய்யூப் சுல்தான் இந்த பள்ளி. ரைட். இஸ்தாம்பூல்ல கட்டப்பட்ட முதலாவது பள்ளிவாசல் இந்த பள்ளிவாசல் தான். இந்த பள்ளிவாசல் தான் முதலாவது பள்ளிவாசல். இங்கதான் அவர் அடக்கம் செய்யப்பட்டிருந்த இடம். இதுதான் அந்த கேட். இந்த கேட்டால தான் உள்ளுக்கு போகணும். அர்துகான் ஒரு முறை இந்த கபரேம் சுல்தான் சலீம் யாவூஸ் என்ற ஒரு ஆளுடைய கபரேம் சும்மா அப்படி பார்க்கறதுக்கு வந்து புனர் நிர்மாணம் செஞ்சு மக்கள் பார்வைக்காக விட்ட சந்தர்ப்பத்தில் எடுக்கப்பட்ட ஒரு ஃபோட்டோ தான் இந்த ஃபோட்டோ. அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு மதீனா வீடு. இது இடிக்கப்பட்டதுக்கு முந்தைய ஒரு பழைய காட்சி. இது ஒரு மாடி வீடு. மாடி வீடு. ரைட். அப்ப இதிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ற பாடங்கள் படிப்பினைகள் நிறைய. முதலாவது நாங்கள் கற்றுக்கொள்ற பாடம் அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு வீட்டில் அவரோட சரிதையில இருந்து அவரோட குடும்பம் அவரோட வீடு எல்லாத்திலிருந்தும் சத்தியம் பரவுகின்ற போது அதை பரப்புவதற்காக புறப்பட்டாரு. மக்காக்கு போனாரு, பையத் செஞ்சாரு, நபியை பாதுகாத்தாரு, கஷ்டப்பட்டாரு, உழைச்சாரு. இது இவருடைய மிக முக்கியமான ஒரு பண்பு, ஒரு முக்கியமான பாடமாக நாங்கள் இதை எடுப்போம். நபி மதீனாக்கு வாரத்துக்கு முந்தையே நபியை பேத்து சந்திச்சாரு. ரைட். அதே போல நபி அவங்களை விருந்தாளியாக வச்சுக்கொள்றதுக்கு காட்டிய அந்த ஆர்வம் எல்லா சஹாபாக்கள் கிட்டையும் இருந்த பண்பு இது. ரைட். அல்லாஹ் தெரிவு செஞ்ச இடம் மஸ்ஜிதுன் நபவி. நபி அவங்களை தெரிவு செஞ்ச இடம். ரைட். அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருந்திருக்கும். அவரோட மன உணர்வை பற்றி பார்த்தோம். உம்மு அய்யூப் ரலியல்லாஹு அன்ஹாட ஒத்துழைப்பை பார்த்தோம். வீடு மாறியத்துக்கு பிறகு கூட நபியோட அண்டை வீடு என்ற வகையில் நபி அவங்கள நல்லா கவனிச்சாரு, சாப்பாடு கொடுத்தாரு. ரைட். நபி அவங்களுக்கும் அவருக்கும் இடையிலான நேசம் சரியான கூட சொல்லி. எனவே அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹுவோட வாழ்க்கையில இருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் படிப்பினைகள் உண்மையிலே நிறைய. மிக ரத்தின சுருக்கமாக அவரோட தொடர்பான சில முக்கியமான கருத்துக்களை நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் இன்னொரு சஹாபியோட வரலாற்றோட நாங்கள் உங்களை சந்திப்போம். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன்.